அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் 9ல் நம்ம போட போகிற பேட்டர்னோட பேர் பார்த்தீங்கன்னா, பெஸ்டி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி இந்த பெஸ்டி அப்படின்ற விஷயம் ஞாபகம் வரல அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மேங்கோ பேட்டர்ன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது இந்த தாஜ்மஹாலோட இந்த பாட்டம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப்ஸு. அதுக்கப்புறம் வந்து மேங்கோ பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் பேஸில் வந்து இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேட்டர்ன்லேயும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னென்னா பெண்டு தான். மேலே பெண்ட் பண்ணுறோமா, கீழே பெண்ட் பண்ணுறோமா, கீழே பெண்ட் பண்ணால் அது ஒரு பேட்டர்ன், ஸோ மேலே பெண்ட் பண்ணால் ஒரு பேட்டர்ன், அந்த மாதிரி வந்து வேரியேஷன் இருக்கும். அண்ட் இது உள்ள ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை. நான் எடுத்திருக்க கோன் வந்து ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. என்கிட்ட இருந்த கோன்லேயே இதான் லாஸ்ட்டு கோனு. ஸோ வேறு கோன் இல்லைன்றதால நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். கோன் எப்பவுமே சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் என்னோடய கோனு. அண்ட் அது பிடிக்கும்போதே ஒரு மாதிரி ஒழுகி ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சரியாக பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன். ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆன மாதிரியே அந்த பாட்ரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ பேட்டர்ன் வந்து நான் கொஞ்சம் இதுவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மெலிசாக நல்லா சூஸ் பண்ணி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி போடுங்க. நான் நிறைய ரிப்பீட்டடான பேட்டர்ன்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. சேமாக எல்லாமே இருக்க மாதிரி பண்ணாதீங்க. ஒன்றுத்துலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்க மாதிரி பார்த்து போடுங்க. அண்ட் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கோன் வாட்டரியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோன் வந்து அந்த க்ரீன் கலர் இது வச்சு ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு குண்டூசி மாதிரி வரும், ஒரு பின் மாதிரி. ஸோ அதை வந்து மறுபடியும் நம்ம ரீஃபில் பண்ணி கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி வச்சுடுவோம். ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபில் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாட்டரியாக இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. இந்த மாதிரி கோன் இப்போ எப்படி யூஸ் பண்ணும்போது இருக்கோ இதே மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 டே கழித்து பார்க்கும்போது நீங்கள் மறுபடியும் எடுத்து கொஞ்சம் போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, லைட்டாக திக்கான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியும் ஆகலை, 1 டே வச்சும் ஆகலை அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு வச்சு பாருங்கள். 2 நாளைக்கு வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் தெரியும் தவிர மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸ்லைட்டாக ஒரு நீங்கள் நிறைய அந்த மாதிரி வாங்கிட்டீங்க, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா, வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ட்ரை தான். உங்களுக்கு இதில் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. அண்ட் கோன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் கோன் வந்து நம்ம வீட்லேயே பண்ணுறது வந்து நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கும் இந்த கிளாஸஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப கேப் ஆகிடுச்சு பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறதால இதையே வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்காக வந்து நான் கண்டிப்பாக கோன் எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின்றத நான் போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு பெஸ்ட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த கோன் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 15 ருப்பீஸ் வருது ஒரு கோனு. ஸோ நீங்கள் ஒரு 150 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கோன்ஸ் வரும். பட் ஒரு 100 ருப்பீஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கோன் வந்து எடுக்கலாம். அதுதான் என்னுடைய இது. ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு பண்ணும்போது. இப்போது எல்லாமே காஸ்ட்டு மாறி இருக்கும். ஸோ அதை நான் வந்து வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸோடு சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வந்து கோன் வீட்லேயே செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டார்க் ஸ்டெயின் ஏதாவது ஆர்டர்ஸ்க்கு எப்படி டார்க் ஸ்டெயினுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணலான்றதையும் நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோன் ரேப்பிங் நம்ம எப்படி அந்த கவர் ஷீட்ஸ் வச்சு செலோடேப் ஷீட்ஸ் வச்சு நம்ம எப்படி ரேப் பண்ணுறது இது எல்லாமே கூட நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வீடியோ நான் கவர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
ஒரு பேட்டர்ன்லேயுமே வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தான் போட்டிருக்கேன். ஒன்று இப்போது அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னா, அதே பேட்டர்னை நீங்கள் ரைட் சைடில் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வராது. எனக்குமே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நான் போடும்போதுலாம் வரல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வந்து அதை லெஃப்ட் சைடு நம்ம எப்படி போட்டிருக்கோம், அதை எப்படி ரைட் சைடு போடுறது அப்படின்றத முதல்ல வந்து பென்சிலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் வந்து பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோன்லேயும் வந்துடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த மாதிரி 3 லைன்ஸாக போடலாம், 4 லைன்ஸாக போடலாம். ஸோ இது வந்து ஸ்லாண்டிங் லைன் பேட்டர்ன் தான். இது கையில் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஃபில்லிங் கொடுப்பாங்க, அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நார்மலான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஹந்தி பேட்டர்னில் நம்ம போட மாட்டோம். இது வந்து அரபிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரபிக் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து அரபிக் பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கொச்சம்லாம் வராது. மோஸ்ட்லி நம்ம போடுற ப்ரைடல் மெஹந்திஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி கவர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து இதை நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபிக் பேட்டர்னில் ஆட் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னா ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருக்காது. ஜஸ்ட்டு அரபிக் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஃபுல் ஹேண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுடைய இந்த மாதிரி பேசிக் சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இது எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த கலசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேட்டர்ன் வரும். ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அரபிக் பேட்டர்னில் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வேவ் பேட்டர்ன் போட்டுட்டு ரைட் சைடில் வந்து கீழேருந்து ஃபுல்லாக கர்வ்டாக வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதையே வந்து இது வந்து எந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. நான் பண்ணதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெலிசா இந்த மாதிரி கோன் வச்சு ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் கோனில் ப்ரெஸ் பண்ணவே வேண்டாம். அதுலேயே வந்து அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பிடிச்சி இழுத்து அதுக்கு மேலே நீங்கள் டார்க்காக லைன் போட்டுக்கலாம். ஸோ பிகினிங்கில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை ஒரு சில பேட்டர்ன் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது பாருங்கள், இது கொஞ்சம் வந்து ப்ராடான ஒரு டைமண்ட் மாதிரி வரும் பேஸு. மேலே வந்து இந்த மாங்காய் பேட்டர்ன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து வரும். ஸோ ஒன்று வந்து ப்ராடாக, இன்னொன்று வந்து லென்த்தாக. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக நிறைய கொடுங்க. நான் பார்க்குறேன் யார் யாரெல்லாம் எவ்வளோ சூப்பராக ஃபில்லிங்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுவுமே இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னுமே வந்து மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் வந்து அரபிக் டிசைன்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே வந்து அரபிக் டிசைன்ஸில் வந்து யூஸ் ஆகும் ரொம்ப அதிகமாக. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஒரு 7 to 8 பேட்டர்ன்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி அதில் தான் வந்துடும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற இதில் ஃபில்லிங் பேட்டர்ன் வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான பேட்டர்னு.
பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு பீகாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டர்னை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து வர கிளாஸில் பீகாக் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கிளாஸே இருக்குது பீகாக் பேட்டர்னில். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்டர்ன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நல்லா அப்படின்னா. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்போயுமே நான் சொல்கிறது தான் எல்லாேருக்கும், நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டு காட்டுறதுக்கு பதிலாக ஒரு வாட்டி ஒரு எம்டி ஷீட் எடுத்து நீங்கள் வந்து சும்மா ரஃப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு பேட்டர்னையும் அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு போடும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு வரும். அப்போ உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெட்டராக இருக்கும் ரிசல்ட்டு. நீங்களே வந்து கரெக்ஷன்ஸே இல்லாமல் சூப்பராக பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து இது ரெக்கமெண்டேஷன் போகும். ஸோ இது மூலிமா நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எப்பயும் போல் கமெண்ட்ஸில் இல்லை இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃபார் நவ்.